மறக்க முடியுமா? நல்ல காணிமடம் கோவில் கொண்ட யோகியே குருவே மறக்க முடியுமா? குருவே மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்சவங்களை மறக்க முடியுமா? கார்த்திகை மாதத்திலே அவதரித்தவா, காசி என்னும் நகரினிலே வளர்ந்து வந்தவா, கங்கை நதி ஓரத்திலே தவழ்ந்து வந்தவா, அவள் கீதமதை கேட்டு மனம் சிரித்து மகிழ்ந்தவா, கங்கையிலே தானம் தினம் செய்தவா, திருநாளையிலே நாமஜபம் செய்தவா, கதிரவனின் உதயம் கண்டை மலர் போல் கதியனவே கடவுள் நாமம் சொன்னவா, மன்னவா மாயவா. உரையா மறக்க முடியுமா? குருவே மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்சவங்களை மறக்க முடியுமா? பள்ளியிலே படிக்கும்போது சாதுக்களுடனே பல மணி நேரம் அமர்ந்து ஞானம் கண்டு தேர்ந்தவா, பசியோடு சாது பிச்சை எடுப்பதை கண்டால் பறிவோடு தன் வீட்டு உணவை கொடுப்பவா, பள்ளி மாணவர்கள் உணவின்றி உணவினார் உணவளித்து உண்பதையே ரசிப்பவா, தன்னை போல பிறவுயிரை நினைப்பவா, சமதர்ம வழி காண வேண்டும் என்றவா, மன்னவா மாயவா. உரையா மறக்க முடியுமா? குருவே மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்சவங்களை மறக்க முடியுமா? தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தவா, தாய் தந்தை சொல்லும் வேலைகளை செய்து வந்தவா, தண்ணீரை எடுத்து வர தாய் அனுப்பினார், உடன் தனியாக வெண்ணிலவின் ஒளியில் சென்றவா, தனியாக படகு கிணற்றில் இருந்ததே, அதன் அழகை கண்டு அதனை பிடிக்க எண்ணியே, சிறு கயிறு கொண்டு அதனை ஓட்ட எண்ணினார், சிறு கயிறு அதன் உயிரை ஓட்டி விட்டதே, மாய்ந்ததே விழுந்ததே. உரையா மறக்க முடியுமா? குருவே மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்சவங்களை மறக்க முடியுமா? துடித்து விழுந்த பறவை தன் மடியில் கிடத்தினார், அதன் அழகினிலே அருந்துதற்கு நீரை ஊற்றினார், அது ஆடாமல் அசையாமல் அடங்கி கிடந்ததாம், உன் மனமதுவும் ஒழுங்கி என்று ஒடுங்கி போனதே, அதை எண்ணி எண்ணி யோகி மனம் உருகியே, அதன் மனம் மாறி பரம்பொருளை தேடினார், தான் செய்த செயல் கண்டு கண் கலங்கினார், கதியனவே குருவினையே நாடினார், தேடினார் ஓடினார். உரையா மறக்க முடியுமா? குருவே மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்சவங்களை மறக்க முடியுமா? முதலாய் போன இடம் அரவிந்தரிடம், இரண்டாவது சென்ற இடம் ரமண ரிஷியிடம், மூணாவது போனார் சுவாமி ராமதாசிடம், அந்த மூவரையும் கண்டார் தாகம் தீரவே, அரவிந்தர் ஞானமாலை கூட்டினார், ரமண ரிஷி தவத்தினிலே காட்டினார், ராமதாச பக்தி தேனை ஊற்றினார், இந்த மூன்று பேரும் யோகியின் தந்தையாகினார், தேடினார் வணங்கினார். குருவே மறக்க முடியுமா? குருவே மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்சவங்களை மறக்க முடியுமா? திருமாதம் யோகி ராமதாசிடம் இருந்தார், பின்பு உலக சேவை செய்திடவே குருவை பணிந்தார், நீ செல்வாயோ நீயும் என் மகனே என்றார், அதற்கு ஏற்ற இடம் திருவண்ணாமலைதான் என்றார், ஆன்மீக அரசாட்சி செய்யவே அண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் தெய்வமே, உன்னிமர நிழலில் தினம் அமர்ந்தவா, பல புண்ணியங்கள் தேடுவோர்க்கு அருள்பவா, மன்னவா மாயவா. குருவே மறக்க முடியுமா? குருவே மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்சவங்களை மறக்க முடியுமா? கடலோரம் கோயில் கொள்ள காணிமடம் வந்தாய், அங்கு கற்சிலையாய் சிலையாக காட்சியும் தந்தாய்,